எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் நம்ம விஜய் டிவி புகழோட 3D ஹெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஃப்ரண்ட் போஸும் சைட் போஸும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் செல்ஃபி டு 3D போயிட்டு செலக்ட் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பேஸ் 3D மாடல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளெண்டரில் வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம மாடல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாடலில் போயிட்டு நான் ட்ராக் பண்ணி பிளெண்டரில் போடுறேன். இங்கே வந்து இம்போர்ட் கேட்குது, இதை இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப் ஆனது தெரியும். ஸோ நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மிரர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேடர் டேப் போயிட்டு நம்ம வந்து பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்க்கு பதிலாக எமிஷனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைட் பார்த்திங்கன்னா மாடல் வந்து டல்லாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இதை மாற்றும் போது அது சரியாயிடும். இப்போ வந்து எமிஷனை சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது ரைட் சைடு பார்த்திங்கன்னா மாடல் வந்து பிரைட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு ஹேர் லைனை வந்துட்டு கொண்டு வரணும். அதுக்காக டெக்ஸ்சர் டேப் போய்க்குவாங்க. இதில் வந்துட்டு சைடு போஸ் வச்சுட்டு நம்ம சைடு போஸோட டெக்ஸ்சரை வந்துட்டு இது மேலே பெயிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்சரில் போயிட்டு சைடு போஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போய்ட்டு இங்கே டெக்ஸ்சரில் போயிட்டு இதை ஸ்டென்சில்னு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் வந்துட்டு சைடு போஸ் வந்துடும். இப்போ ரெண்டையும் அலைன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து காதை வந்துட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு சைடில் இருக்கிற முடியை வந்து நம்ம கரெக்டாக பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ காதை வந்துட்டு அலைன் பண்ணிவிட்டு நான் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சைடு முடியும் அப்புறம் கன்னத்தில் இருக்கிற டெக்ஸ்சரையும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு 3 சைடுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி அதை ஹேர் லைனை வந்துட்டு ப்ராப்பராக கொண்டு வரணும். இப்போது லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு 3மே நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்சரை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு தப்பாக இருக்கிற டெக்ஸ்சரு சில இடத்துல அந்த ஒயிட் கலரு அப்புறம் ஸ்கின்னு சில இடத்துல வேறு கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஃபோட்டோஷாப்பில் வேலை முடிஞ்சது. இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் அதே டெக்ஸ்சரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிளெண்டரில் போயிட்டு புது டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிடலாம். ஸோ மெட்டீரியல் போயிட்டு நம்ம பேஸ் கலரில் வந்துட்டு புது டெக்ஸ்சரை வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு ரெடி பண்ணலாம். ஹேருக்கு வந்து நம்ம எடிட் மோடு போயிட்டு நமக்கு எங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நைஃப் டூலை வச்சுட்டு நான் ஹேர் லைன் ஃபுல்லாக கட் பண்ணி அதை செப்பரேட்டாக பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணிட்டு நான் அந்த ஃபேஸஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்து அது தனியாக ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஹேர் லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு வந்து ஹேர் வைக்கலாம். ஸோ இப்போ ஹேர் பார்ட்டிகல்ஸில் போயிட்டு ஹேர் வச்சிடலாம். ஸோ நம்ம ஹேரை வந்துட்டு அப்படியே அந்த புகழோட சுருட்ட முடி மாதிரியே நம்ம அதை பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் எதுவும் பண்ண வேணாம். ஹேர் வந்து இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அதில் அந்த சுருட்ட முடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபேஸை 3Dயில் பண்ணோன்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஃபேஸை வந்து 3Dயில் பண்ணுறேன்.